வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல என்ன இருக்குது? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நல்லா கேளுங்க. உனக்கு ஏன் பிரச்சனை முடியல அப்படின்னா, அவரை இன்னும் யூதருடைய ராஜாவாக நீ ஏற்றுக்கொள்ளல. நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, ஆமா மேசியான்னு ஒரு ஆள் இருந்தாரு, அவர் அப்புறம் செத்தாரு, அப்புறம் அவர் போயிட்டார், இப்ப கூப்பிட்டா வருவார். நீ இன்னும் மேசியாவை யூதருடைய ராஜாவாக நீ எண்ணல்ல. ராஜாவுக்கு மேல யாரும் இல்லை. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு சமமான தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பவரும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் ஒருவரும் இல்லை என்று சொன்னார். நம்புறியா? இவர்தான் சர்வத்திற்கு மேலான தேவன் சொல்லிட்டு உன்னால நம்ப முடியுதா? இல்லையே. கேட்டா வாய் தவறி பிதாவை கூப்பிட்டுட்டேன் அப்படின்னும். வாய் தவறி பிதாவை கூப்பிட்டுட்டேன், வாய் தவறி அவரை குமாரன்னு சொல்லிட்டேன். வாய் தவறி சொல்லல, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பேசுகிற சத்தம் வாயில பிறந்திருக்கிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவன் ஒருவரே. ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது பிதாவினுடைய பேரு யெகோவா, குமாரனுடைய பேரு இயேசு. அவர் 2 கடவுள் வந்துட்டாரு. 2 கடவுள், யெகோவாகிய கடவுளும் இயேசுவாகிய கடவுளும் வந்துட்டாங்க. அப்புறம் எப்படி இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஏன் சொல்ற இப்படி? ஒன்ன நீயே ஏமாத்திக்கிற. ஏன் அப்படின்னா, பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய தேவனையும் அறிகிற அறிவு உன்னிட்ட இல்ல. வேதம் சொல்லுகிறது பிதாவையும் குமாரனையும் அறிவது நித்திய ஜீவன். பிதா யாரு அறியணும், குமாரன் யாரு அறியணும், அனுப்பினவரும் அனுப்பப்பட்டவரும் யார். அல்லேலூயா. இன்னைக்கு அறியல, ஆனா கேட்டா சொல்லுவான் இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அங்கங்க கத்துறாங்க இயேசு நாமக்காரர்கள். கத்தி என்னையா பிரயோஜனம்? அறியாமல் உள்ளவர்களுக்கு நீ சத்தியத்தை சொல்ற, ரைட்டு. வேதம் தெரிஞ்சவன்ட்ட சத்தியத்தை சொல்லு. நமது காரியமாய் புறப்பட்டு போவோம். அந்த நமது என்பது யாரு? நாம் இறங்கி போய் பாசையை தாறுமாறாக்குவோம். அந்த நாம் என்பது யாரு? நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டிப்போம் என்றாரே, அந்த நமது யார்? கேட்ட பதில் இல்ல. ஆனா இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பழைய ஏற்பாட்டின் தேவன் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் தேவன் இயேசு கிறிஸ்து. இல்ல, கான்செப்ட் தப்பு. பழைய ஏற்பாட்டின் தேவன் யெகோவா இல்ல. பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழங்கால் யாவும் முழங்கும்படியாய் கொடுக்கப்பட்ட அந்த நாமம் அல்லேலூயா. யா என்கிற நாமம் கொடுக்கப்பட்டது. பரலோகத்தின் தேவனுடைய நாமம் யா. யாவாகிய தேவன் இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிப்பதற்காக யா வாவாக வந்தார். புறஜாதிகளை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக யா சுவாவாக வந்தார். யாவாகிய தேவன் யா வாவாகவும் யா சுவாவாகவும் அவர் வருகிறவர். அவர்தான் ஒரே தேவன். சரி, கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிற போது சொல்லுகிறேன், இயேசு சொன்னார், நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் ஒருவரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் தன்னுடைய சுயநாமத்தில் வந்தால் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். அப்ப இவர் பேர் இயேசு. அப்ப அவர் இயேசுவா தானே இருக்கணும். அவரை மட்டும் ஏன் யெகோவான்ற? இல்ல, அவர் யெகோவாவாக இருந்தா இவர் யெகோவா தானே இருக்கணும். பிரைஸ் யாசுவா.
அப்போ ஒன்னஸ்காரனுக்கு விளக்கம் தெரியல. அல்லேலூயா. நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்து சத்தியவானா இருக்கிறபடியினால் சத்தியத்தை சொல்லணும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் சத்தியவானாக உன்னையும் என்னையும் தான் மாற்றி இருக்கிறார். நீயும் நானும் சத்தியவானா இருக்கிறோம். சத்தியவான் எவனும் அவருடைய சத்தம் கேட்கிறான். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானமே நீ சத்தியவான். உனக்கு தேவனுடைய சத்தம் புரியும். தேவனுடைய சத்தத்தின் ரகசியம் உனக்கு புரியும். அல்லேலூயா. எல்லாருக்கும் புரியாது. யேசுவா சொன்னார், அப்போஸ்தலரை பார்த்து சொன்னார், அவர்களிடத்தில் ஊமையாக பேசுகிறேன், ஆனால் உங்களுக்கு ஊமையினுடைய வியாக்கியானத்தை சொல்லுகிறேன். அவர்களுக்கு அது புரியாத புதிர், ஆனால் உங்களுக்கோ இது வெளிப்பாடு. அல்லேலூயா. சத்தியவானாய் இருக்கிற உனக்கு வேதத்தில் ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதம் முழுவதும் உனக்கு தெரியணும். அப்பதான் நீ சத்தியவான். அல்லேலூயா. அதுக்கு நீ யூதருடைய ராஜாவை உன்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப அவருக்கு மேலே யாரும் இல்லை, அவருக்கு கீழே யாரும் இல்லை, அவர்தான் எல்லாம் என்று உணரணும். முடியுமா?